சார் இப்போ வந்து ஒரு நிறுவனம் நடத்தும்போது அடிக்கடி எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் சார், அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. டாக்குமெண்டேஷனே இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறதில்ல நிறுவனம் நடத்தும்போது. உங்களோட அனுபவத்தில் ஒரு பதில் வேணும் சார். பொதுவாக இதில் வந்து 5 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நம்ம ஒரு நிறுவனம் ஆரம்பித்தாலோ இல்லை நிறுவனம் நடத்திக்கிட்டு இருந்தாலோ முதல்ல நம்ம கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். அது வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு காம்ப்ளைன்சஸ் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும். நம்பர் 2 எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லேபர் லா, அதை பார்க்கணும். நம்பர் 3 கான்ட்ராக்ட் அண்ட் அக்ரிமெண்ட் டிஸ்பியூட்ஸ். 2 பேருக்குள்ளே ஒரு பொருள் தயாரித்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு இதோ இல்லை ஒரு சேவை செய்கிறதுக்கு உண்டான ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் வந்து ஏற்படும் போது அதுக்குண்டான அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பார்க்குறது. 4வது வந்து முக்கியமானது டாக்ஸேஷன். ஓகே, ஜிஎஸ்டி மற்றும் அதர் வரி, ஓகே, அந்த டேக்ஸு அதெல்லாம் வந்து ஒழுங்காக நம்ம கட்டுறோமா இல்லை ஒழுங்காக அதை வந்து கலெக்ட் பண்ணுறோமா அப்படின்றத செக் பண்ணணும். 5வது ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த ட்ரேட்மார்க்கு, பேட்டன்ட்டு, காப்பிரைட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, நம்ம செய்யக்கூடிய பொருள் வந்து வேறு எங்கேயாவது நம்ம காப்பி அடிச்சிருக்கோமா, இல்லை நம்ம பண்ணுற ப்ராடக்டை வந்து வேறு யாராவது காப்பி அடிக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் துல்லியமாக நீங்கள் செக் பண்ணணும்.